இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேனி மாவட்டம் அல்லிநகரம் கக்கஞ்சி காலனியில் வசித்து வரக்கூடிய தம்பதி ஜெயராம் முத்துசெல்வி. இவர்களுக்கு 16 வயதில் ஒரு மகளும் இருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஜெயராமனுக்கு வெளியூரில் வேலை, அதாவது அடிக்கடி வேலை விஷயமாக கேரளாவுக்கு சென்று விடுவாராம். அதனால் முத்துசெல்வியும் மகளும் பெரும்பாலும் தனியாகவே வசித்து வந்துள்ளனர். இந்த சமயத்தில்தான் கெனடி என்கின்ற சினிமா டைரக்டருடன் முத்துசெல்விக்கு அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இந்த கெனடி என்ற டைரக்டர் தஞ்சாவூரை சேர்ந்தவராம். குழந்தை நட்சத்திரங்களை தேர்வு செய்வதற்காக ஒரு முறை முயற்சி செய்துள்ளார். இதற்கு தனியாக ஏஜென்ட்கள் இருக்கிறார்களாம். அந்த வகையில் ராக்கம்மாள் என்ற ஏஜென்ட் மூலம்தான் முத்துசெல்வி கெனடிக்கு பழக்கமாகியுள்ளார். கடைசியில் அப்படியே கள்ளக்காதல் வரைக்கும் 2 பேரும் போய்விட்டார்கள். ஒரு நாள் இந்த விஷயம் மகளுக்கு தெரிந்துவிட்டது. மகள் கண்டுபிடித்து விட்டார் என்கின்ற விஷயம் முத்துசெல்விக்கும் தெரிந்துவிட்டது. அன்று முதல் மகளை மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார். இதை உன்னுடைய அப்பாவிடமோ அல்லது வெளியில் யாரிடமோ சொன்னால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டி வந்துள்ளார். நாளடைவில் மகளையும் குறிவைத்திருக்கிறார் அந்த டைரக்டர். இதை முத்துசெல்வியிடம் சொல்லவும் கடைசியில் மகளையும் இந்த பாலுங்கிணற்றில் இழுத்து விட்டிருக்கிறார் அந்த பெற்ற தாய். டைரக்டர் கெனடிக்கு மகளை பலியாக்கினார். இதில் கொடுமை என்னவென்றால் மகளுக்கு காப்பியில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அதன் பிறகு பலாத்காரம் செய்ய சொல்லியிருக்கிறார். இப்படி பல முறை கெனடி ஆசைப்பட்டார் என்பதற்காக மகளை சித்திரவதைக்கு ஆளாக்கியிருக்கிறார் அந்த கொடூர தாய். சமீபத்தில் கோடை விடுமுறையில் சென்னையில் உள்ள தனது சித்தி வீட்டுக்கு சிறுமி வந்திருந்த போதுதான் நடந்ததையெல்லாம் சொல்லி கதறி கதறி அழுதியிருக்கிறார். இதை கேட்டு பதறிப்போன சிறுமியின் சித்தி சங்கீதா உடனடியாக சிறுமியை தேனிக்கு அழைத்து வந்து மகளிர் ஸ்டேஷனுக்கு சென்று புகாரும் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டதை அடுத்து அனைத்து உண்மைகளும் நிரூபணமானது. இறுதியில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து முத்துசெல்வியை போலீசார் கைது செய்தனர். ஆனால் இந்த விஷயம் தெரிந்து அதற்குள் டைரக்டர் எஸ்கேப் ஆகிவிட்டாராம். அவரையும் போலீசார் தற்போது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.